வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம ரொம்பவே பேசிக்கான சிம்பிளான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனேயும் நீங்கள் கேக் செய்ய தான் போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஈஸியான கேக் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு நீங்கள் உடனே செஞ்சிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான கேக் வீடியோக்கள் உங்களுக்காக நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நாம் ஒரு அலுமினியம் டின்னை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் வச்சு நான் க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி அலுமினியம் டின் இல்லைன்னா உங்கள் வீட்டில் டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது பண்ணிவிட்டு நான் பட்டர் பேப்பர் போடுறேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா வெறும் மைதா மாவு வச்சு நீங்கள் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டர் பேப்பர் போடும்போது கேக் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது நல்ல ஷேப்பாக கிடைக்கும். அதனால தான் நான் பட்டர் பேப்பர் போட்டு இருக்கிறேன். அப்போ அது வீடியோ பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இல்லைன்னா நானும் மைதா மாவு தான் டஸ்ட் பண்ணி வைப்பேன். ஒரு ட்ரையான பவுலில் 3 முட்டை எடுத்துக்கிறேன். இதை நான் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட பயன்படுத்தலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். இதில் எக்கோட கன்சிஸ்டன்சி தாங்க இந்த கேக்கோட ஸ்பாஞ்சினஸ்க்கே காரணம். இந்த அடித்து வச்சுருக்க முட்டையில் ஒரு 90 கிராம் அளவுக்கு சர்க்கரை நாம் சேர்க்க போகிறோம். நான் அதை மெஷர்மெண்ட் பண்ணியே எடுத்துக்கிறேன் பாருங்கள். கேக் பேக்கிங்கிறது ஒரு சயின்ஸுங்க. இதில் மெஷர்மெண்ட்ஸில் ஒரு சின்ன சின்ன தவறுகள் நம்ம செஞ்சால் கூட அந்த கேக்கோட பதம் கரெக்டாக வராது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ ஆயிலோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால இன்றைக்கி நம்ம கரெக்டாக கலக்கி வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கேக் நல்லபடியாக வரும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டை கூட இந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம பவுடர் பண்ண சுகரெல்லாம் எதுவும் சேர்க்கலிங்க. நார்மலான சுகர் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம முட்டையும் சர்க்கரையும் மட்டும்தான் இப்போ அடிச்சிட்ருக்குறோம். இது இந்த கலர் வர மாதிரி நம்ம அடிச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அடிச்சுக்கோங்க. ஹேண்ட் விஸ்கில் அடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எலக்ட்ரிக் பீட்டருங்கும் போது ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம 90 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். 90 கிராம் சர்க்கரை, 90 கிராம் மைதா, 3 முட்டை, இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ். வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல. இப்போ இந்த மைதாவை நம்ம சளிச்சிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை சர்க்கரை கலவைக்குள்ளே நம்ம சேர்த்துக்க போகிறோம். மைதாவை சேர்த்ததுக்கப்புறமா எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஹேண்ட் விஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி வச்சுட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது எந்த கட்டிகளும் இல்லாத அளவுக்கு நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம முதல்ல அடித்து வச்சுருக்கிற முட்டையோட அந்த ஃபோமினஸ் போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் கலக்கி வைக்கிறோம். இப்போ நாம் கலந்து வச்சுருக்கிற மாவை நம்ம க்ரீஸ் பண்ணி வச்ச டின்னில் ஊற்றிட்டு ஒரு 50 நிமிஷம் ஒரு ப்ரீஹீட் பண்ண வெசலில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓவனில் வச்சிங்கனாலும் 50 நிமிஷம் ஆகும். எந்த ஏர் பபிள்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கனமான வடைச்சட்டி எடுத்துருக்கிறேன். அதை ஏற்கனவே ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாம் அதை வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் மாதிரி ஏதாவது வச்சுட்டு ஒரு 50 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 50 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கேக் நல்லா உப்பி வந்திருக்குது. நீங்கள் மாவு ஊற்றி வைக்கும்போது ஒரு 3/4 டின்னுக்கு மட்டும் ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பி வரும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த கேக் ஈவினிங் டைமில் டீ கூட சேர்த்து சாப்பிட ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எக் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க.
வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செஞ்சோங்க. ஆனால் நம்ம கேக் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம எக்கு பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. எக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. மைதா வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். மைதாவும் சர்க்கரையும் 90 கிராம் மட்டும் இருக்கிற அளவு பார்த்துக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.